கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குஜராத்துடைய முன்னாள் முதல்வர் அந்த விஜய் ரூபானின்னு ஒருத்தர் இறந்து போயிட்டார் விமான விபத்தில். அவர் தன்னுடைய மகள் வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்கள பார்க்கறதுக்காக அவர் வந்து போகிறார். யூஎஸ் அமெரிக்காவில் இருக்காங்க எங்கேயோ. விமானத்தில் பாருங்க, அவரோட பயணம் பண்ணவங்க நூற்றுக்கணக்கான பயணிகள் விமானம். அது பயணிகள் விமானத்தில் அவர் கிளம்புறாரு. கிளம்பின விமானம் வெடித்து செத்துருது, செத்து போயிட்டார். அவர் இறப்பதற்கு முன்பாக இங்கே பாஜக தலைவர்களோடு கடும் மோதலில் இருந்தார். நான் பகிரங்கமாகவே அது வந்து எனக்கு சதியோ அப்படின்னு தோணுது. நான் ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய பார்வையை வைக்கிறேன். அதில் என்ன நடந்திருக்குன்றத மக்கள் பார்வைக்கு விட்டுறேன். உண்மையிலே அவர்கள் ஒரு மனசாட்சின்னு வச்சுருப்பாங்க, ஒரு கடவுள்னுலாம் சொல்லுவாங்க இல்லையா, அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி விமான விபத்துகளில் முக்கியமான தலைவர்கள், அதுவும் பாஜகவை எதிர்க்கிறவர்கள் அல்லது பாஜகவை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் விமான விபத்தில் எப்படி மரணம் வரும்? தொடர்ச்சியாக ராஜசேகர் ரெட்டின்னு ஒருத்தர் இருந்தார், ஹெலிகாப்டர் விமானத்தில் செத்து போயிட்டார். பிபின் ராவத்னு சொல்லி முப்படை தளபதியுடைய தலைவர் நம்முடைய நீலகிரியில் வந்து அவர் இறங்கும் போது அந்த ஹெலிகாப்டர் இதை விட சக்தி வாய்ந்த ஹெலிகாப்டர். அந்த ஹெலிகாப்டர் இரட்டை இன்ஜின் கொண்ட ஹெலிகாப்டர், அத்தனை பாதுகாப்பு வசதிகள் இருக்கிற ஹெலிகாப்டர், ராணுவ ஹெலிகாப்டர். அது எப்படி வந்து மலையில் மோதி மரங்களில் மோதி விழுந்து அது எப்படி அது அந்த மர்மம் இன்னும் விளங்காமையே இருக்குது. உலகம் முழுக்கங்க ஆட்சியாளர்கள், உலகம் முழுக்க நான் சொல்கிறேன், நான் இந்தியா சொல்லலை, உலகம் முழுக்க ஆட்சியாளர்களுக்கு சாதகமாக இருக்கிறவர்களுக்கு எந்த விமான விபத்தும் நடக்கிறது இல்லை. எலக்ட்ரானிக் என்ஜின் அதை நம்ம வந்து எந்த நேரத்தில் வேணால் எது வேணால் நடக்கலாம். நம்ம அது ஒரு பக்கம் தனியாக இருந்தாலும் சதி பார்வையும் வரும், சதி கோட்பாடும் பார்வைக்கு வந்து கண்டிப்பாக மக்கள் பார்வைக்கு வரும். இவங்களை எதிர்க்கிற எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க செத்து போயிட்டே இருக்காங்க. இது என்ன நடக்குது, எப்படி நடக்குதுன்னே தெரியல. ஆனால் இவங்களும் நிறைய விமானங்களை பயன்படுத்துகிறாங்க.